ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, யூஸ்வலி நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணால் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Four of Cups, okay. Nine of Cups, okay. Four of Wands. Seven of Pentacles, okay. Ten of Pentacles, okay. Bottom of the deck, Page of Wands. Queen of Swords, okay. Knight of Cups. Page of Pentacles, okay. The Sun. Three of Wands. Bottom of the deck, the Fool. Understanding. Innocence, okay. Guilt. Morality. Flowering. Bottom of the deck, the Creator. ஓகே ஓகே, இப்போ நான் பார்க்குறது எஸ்டோடி நைட் இந்த போஸ்ட் என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ ஜெர்னல் ரீடிங். ஓகே, தேவையானது மட்டும் எடுங்க, இல்லாத விட்டுடுங்க. ஓகே ஓகே, ஃபாஸ்ட்டில் வந்து இந்த பர்சன் அவங்களோட மைண்டில் அவங்கள பற்றி என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர், ரொம்ப ஏழையான ஒரு மனசு சொல்லுவாங்க, ரொம்ப ஏழையான ஒரு மனசு, ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பாவம், ஒரு இன்னசென்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த பர்சனோட இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டில் வந்து அவங்க ஒரு மைண்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு திங்கிங், எப்படியோ அந்த பர்சன் உங்கள் ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்குது, ஒரு லவ் அட்ராக்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆனதுனால சரி ஓகே ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரிங் கொடுத்து மெயினாக அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம வந்து போவோம், அந்த ஒரு பர்சனோட திங்கிங். ஓகே, ஸோ அதுக்காக அந்த பர்சன் என்ன சொல்கிறது, உங்களுக்கு உங்ககிட்ட அது ஒரு இன்டென்ஸ் கனெக்ஷன் ஃபீல் ஆனால மெல்ல அவங்கக்கிட்ட வந்துருக்கலாம். வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃபர் லைட்டாக எனக்கு ஒரு பிடிச்சிருக்குது, எனக்கு ஒரு இஷ்டம் உண்டு அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகே உங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் கனெக்ஷன் ஃபீலாக இருக்கலாம். சரி ஓகே சொல்லி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்போட மெல்ல ட்ராவல் ஆகி போயிருக்கலாம். ஓகே, யாராவது பர்சன் உங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியும் அவங்க தரதுக்காக அவங்க வரல. ஏன்னா அந்த பர்சனோட மைண்டில்
ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடுச்சு நீங்கள் ரொம்ப இன்னசென்ட். ஓகே, ரொம்ப இன்னசென்ட். உங்களை எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர். நீங்கள் வந்து எதுக்குமே ஒரு ஈழ மனசு, எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டீங்க, எப்பவுமே சிரிச்சிட்ருப்பீங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம ஈஸியாக ஏமாற்றலாம். சரி, ஓகே. அவங்களுக்கு அது ஒரு இன்னர்ஸ் கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்குல்ல. ஸோ உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ் ஃபீல் ஆகிருக்குது. மேபி இந்த பர்சன் உங்கள் ட்ரூ லவ்வாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த பர்சன் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட மெல்ல வந்திருக்கலாம். நீங்களும் மேபி ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி ட்ராவல் ஆகி போயிருக்கலாம். 1 வருஷம், ஒரு 2 வருஷம் போயிருக்கலாம். ஓகே. போக போக இந்த பர்சனோட ஒரு உண்மையான முகம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பர்சனோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர், இந்த பர்சன் உங்ககிட்ட பழகின விதங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்லுது, நான் ஆல்ரெடி சொன்னேன், இவங்க லைட்டாக ஒரு ஆஃபரிங் கொண்டு உங்ககிட்ட வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரோட இந்த பர்சனோட பற்றி நீங்கள் நிறைய ட்ரீம் கண்டிருக்கலாம். இவங்க கூட வந்து இவங்களை நம்ம வந்து சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கணும், நம்ம லைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி நிறைய ட்ரீம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தரணும், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தரணும் சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு ஸ்டெபிலிட்டி வரல. ஸோ கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி அந்த வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ண டைமில் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன், ஓகே, ஒரு செப்பரேஷனில் போயிருக்கலாம். மறுபடியும் இந்த பர்சன் மறுபடியும் எல்லாம் வருவாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் இந்த கமிட் பண்ணி தொடங்குற டைமில் மறுபடியும் இந்த ரிலேஷன் செப்பரேஷனில் போயிருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பதிலாக இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிருக்கலாம். ஓகே. வேணால் அந்த பர்சன் வந்து போக போக என்ன சொல்லுது, ஆக்சுவலி நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது, இந்த பர்சனோட ஃபேமிலி நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஸோ போக போக இந்த பர்சன் வந்து மெல்ல அவங்களுக்கு கழித்து விட்டுறதுக்கு, உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் வந்து மெல்ல என்ன நினச்சிருக்கலாம்னா, எனக்கு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி சம்மதிக்க மாட்டாங்க, மேபி இல்லை ஒரு சிலதுக்கு மேரிட்டல் அஃபரான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஃபேமிலி, அம்மா சம்மதிக்க மாட்டாங்க, அப்பா சம்மதிக்க மாட்டாங்க, எனக்கு ஃபேமிலி இஷ்டம், எனக்கு ஃபேமிலி பார்க்குறவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு இல்லைங்க எனக்கு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு மெல்ல மூவ் ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் என்ன செத்துருவேன். ஸோ நிறைய இப்போ என்ன நிறைய நீங்கள் ட்ரூ இல்லை, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை, ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் ரொம்ப வீக் இல்லை. ஸோ அந்த பர்சனோட அந்த பர்சனோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர் உங்களால் எங்கே தாங்க முடியலை. ஓகே. ஸோ அந்த பர்சனோட ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு ஒவ்வொரு அடி, இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு அடியை தந்துருக்கலாம். ஓகே. ஸோ இந்த பர்சன் கண்டினியூஸாக எப்படி பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் வந்து இந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஓகே. இவங்க நம்ம கூட வந்து இது வரைக்கும் பழகிறது வந்து ஜஸ்ட்டு ஏதோ அவங்களுக்கு ஒரு மென்டலி ஒரு ஃபிசிக்கலி ஏதோ ஒரு தேவையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கூட பழகுறாங்க. பட் நமக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தரதுக்காக இவங்க நம்மக்கிட்ட வரல. ஸோ அது உங்களுக்கு ஒரு டைமில் புரிஞ்சிருக்கலாம். ஓகே. அது ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நீங்கள் எப்படியோ அதுலேருந்து மெல்ல மூவ் ஆன் ஆகி வெளியே வந்து ஹீல் ஆகி ஓகே, நம்ம வந்து இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையில் படுறதுக்கு எந்த அடியும் இல்லை, நம்ம அவ்வளோ அடிப்பட்டாச்சு, இது நம்ம லைஃப்பை வந்து நம்மளை பார்ப்போம், நம்ம லைஃப்பை பார்ப்போம் சொல்லிட்டு பல வழிகளை கடந்து நீங்கள் மெல்ல மூவ் ஆகி உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்களா இருக்கும். இப்போது அது அப்படியே ஒரு நாட்கள் போக போக அது அப்படியே பழகிடுச்சு. ஸோ ஓகே, நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர போல்டு, பயங்கர ஆட்டிடியூடு, அந்த பர்சனை கொஞ்சம் கூட நீங்கள் மைண்ட் பண்ணவே இல்லை. என்ன சொல்கிறது, நீ இல்லாட்டில் என்னால் ஜீவிக்க முடியும், நீ என் லைஃப்பில் கண்டிப்பாக வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நீ இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த பர்சன் மேலே ஒரு இன்னர்ஸ் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த பர்சன் உங்களை இந்த பர்சனோட ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர் இன்றைக்கி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, மேபி இந்த உங்களுக்கு ட்ரூ லவ்வாக இருக்கலாம். ஏன்னா இந்த பர்சனோட நான் சொன்னேன்ல சென்சிட்டிவாக இன்னசென்ட்டாக இருந்த ஒரு கேரக்டரை இந்த பர்சனோட விளையாட்டுத்தனமான ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர் உங்களை அப்படியே அடியோடு மாற்றிருக்கலாம், உங்களை க்ரோ பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர போல்டு, பயங்கர ஆட்டிடியூடு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் உங்ககிட்டேருந்து என்ன சொல்கிறது,
உங்ககிட்டேருந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கலாம், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, ரொம்ப மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கலாம். இந்த பர்சன் உங்களுக்கு க்ரோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நல்லா உங்கள் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, நீங்கள் நல்லா போயிட்டுருக்கிறீங்க. அந்த பர்சனை கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்காத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்களா இருக்கும். ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம தான் இவங்களை தப்பாக எடை போட்டுட்டோம், பட் இவங்க அப்படி கிடையாது. நம்ம கூட ஒரு உண்மையான ஒரு ட்ரூ லவ்வை நம்ம இழந்துட்டோம், ஒரு உண்மையான ஒரு காதலை இழந்துட்டோம், உண்மையான ஒரு பர்சனை இழந்துட்டோம், நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டோம். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு வலி வேதனை அனுபவிச்சிருப்பீங்க இந்த பர்சனெல்லாம். ஸோ அந்த ஒரு ட்ரூ லவ்வாக நம்ம இழந்துட்டோமே. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் சைட்லேருந்து ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கல, அந்த பர்சனை மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். அந்த பர்சனோட அந்த பர்சனுக்கு ஆள் மனசுக்குள்ளே அவங்க பண்ண ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் உடைச்சிட்டிங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த பர்சன் உங்களை ஒரு இன்னசென்ட், ஒரு சென்சிட்டிவ், ஒரு ஏமாளின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணி வச்சாங்க. இங்கே அதை அப்படியே நீங்கள் டோட்டலாக உடைச்சி அந்த பர்சனோட ஆள் மனசுக்குள்ளே நெகட்டிவான ஒரு திங்கி நீங்கள் இங்கே உடைச்சிட்டிங்க. ஸோ அந்த பர்சனால் அதை ஜீரணிக்க முடியலை. நீங்கள் இப்படியா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது, ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. ஓகே, நான் சொன்னேன்ல, ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. ஸோ நமக்கு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் கூட ஒரு ஹாப்பி ஃபேமிலி, இந்த பர்சனை மேரேஜ் பண்ண சொல்லி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும் நிறைய ட்ரீம் கண்டிருக்கலாம். உங்கள் ட்ரீம் எல்லாம் அந்த பர்சன் உடைச்சிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் ட்ரீம் பண்ணுறாங்க உங்கள் கூட ஒரு ஹாப்பி, உங்களை சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட ஒரு ஹாப்பி ஃபேமிலி கொண்டு போகணும், உங்கள் கூட 2 குழந்தை குட்டியை பெற்றுக்கணும், நம்ம சந்தோஷமாக ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ட்ரீம் மேபி டெய்லி கூட அவங்க ட்ரீம் கண்டுட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களோட எனர்ஜி, உங்களோட ஹை எனர்ஜி இந்த பர்சனை அந்தளவுக்கு உங்களை மிஸ் பண்ண வைக்குது, உங்களை மாற்றுது. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்கள் மேலே என்ன சொல்லுது, அவ்வளோ லவ் அவங்களுக்கு உங்களோட ட்ரூ லவ் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூ லவ் இருக்குது. ஓகே, அவங்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டும் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்கள் மேலே லவ் இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பர்சன் டோட்லி ஸ்டக் சுச்சுவேஷன். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் எந்த ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு ரெடி இல்லை. நீங்கள் விட்டுட்டு போன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போன பிறகு நீங்கள் ஹீல் ஆகி வெளியே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. பட் அந்த பர்சன் அதே இடத்துல ஸ்டக்காக தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆஃபரும் வாங்குறதுக்கு அந்த பர்சன் ரெடி இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் டோட்லி ஸ்டக் சுச்சுவேஷன். ஸோ அந்த பர்சனை யாராவது கேட் பண்ணுறாங்களோ இருக்கும். ஏன்னா அந்த பர்சனோட லைஃப் டோட்லி ஸ்டக்காக அங்கே நிற்குது. இந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. உங்களை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிற்பாங்கல்ல, எப்படி இவங்க மாறினாங்க, எப்படி மாறிட்டாங்க, நம்மளை மறந்துடுவாங்களோ, நம்மளை மறுபடியும் ஏற்றுப்பாங்களோ, உங்களோட ஹை எனர்ஜி பார்த்து அப்படியே அங்கே நிற்கிறாங்க. ஸோ யாராவது அந்த பர்சனை கேட் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப் நீ ஒரு மெடிடேஷன்ஸ் பண்ணி, நீங்கள் ஒரு செல்ஃபோ பண்ணினா உனக்கு கொஞ்சம் பீஸ் கிடைக்கும், யாராவது சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஸோ அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் செல்ஃபோ பண்ணுறாங்க. ஓகே, செல்ஃபோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கார்டு வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல், இந்த பர்சன் சம்திங் ஸ்பெஷல். நம்ம எதிர்பார்த்த ஒரு பர்சன், எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் இவங்க கிடையாது. இவங்க மேலே நமக்கு ஒரு இன்னன்ஸ் கனெக்ஷன் ஃபீல் ஆகுறது ட்ரூ. திஸ் இஸ் மை ட்ரூ லவ். ஏன்னா அந்த பர்சனோட விஷ் ஃபுல்மெண்ட் நீங்களாகும். 9 of Cups. ஓகே, அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேன். டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். நீங்கள் ஹீல் ஆகி வெளியே வந்துட்டு அந்த பர்சனால் ஹீல் ஆகி வெளியே வர முடியலை. ஓகே, அப்போ தான் அந்த பர்சன் உங்களோட வேல்யூ, உங்களோட ஒர்த்து மனசிலாகுது அந்த பர்சனுக்கு அந்த இடத்துல. ஓகே, எப்படிப்பட்டவங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம்.
நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நேகத்தை கொடுத்தீங்க, ஒரு ட்ரூ லவ்வை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் எதனால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சு, எதனால் என்னெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த போஸ்ட் நைட்டு திங்க் பண்ணுறாங்க. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகலாம். இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் நெகட்டிவையும் பாசிட்டிவையும் பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நெகட்டிவ் இருக்குது. ஸோ நம்ம இந்த நெகட்டிவ் எல்லாம் உடச்சிட்டு நம்ம பாசிட்டிவில் போகணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர் வேணும். ஓகே, உங்கள் கூட ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், உங்கள் கூட சேரணும். உங்களுக்கு ஒரு நான் சொல்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ட்ரீம் பண்ணுறாங்க, டெய்லியுமே நைட்டு ட்ரீம் பண்ணுறாங்க. உங்கள் கூட ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தரணும், நீ தான் என் ட்ரூ லவ்னு வந்து சொல்லணும். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நான் சொன்னேன்ல, உங்கள் கூட ஒரு ஹாப்பி ஒரு மேரேஜ் பண்ணணும் சொல்லி அந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனாலும் சரி, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சுச்சுவேஷனாலும் சரி, நமக்கு அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்திருக்கிறது ஒரு சன் கார்டு ஆகும். சன் கார்டு சொல்லும்போது நமக்கு அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தரதுக்கு அந்த பர்சன் ரெடி. நைட்டு ஃபுல்லாக அதுதான் அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, எப்படி பாசிட்டிவான வழியை தேடுறாங்க, எப்படி ஓகே பண்ணுறது. நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணுறாங்க. எப்படி ஓகே பண்ணுறது, எப்படி உங்ககிட்ட வர்றது, எப்படி ஓகே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, அதெல்லாம் திங்க் பண்ணுறாங்க எஸ்டர்டே நைட். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்குள்ள ரீடிங். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் லவ் பண்ணி அந்த பர்சனை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாமல் இப்போ ஒரு லவ் நம்ம இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு லவ் இருக்கும்ல. ஸோ அந்த லவ்வில் உடஞ்சி செல்ஃப் லவ் பண்ணி தன்னைத்தானே ஹீல் பண்ணி அந்த பர்சனை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாமல் தன்னோட பவரில் தன்னோட வேல்யூ அறிஞ்சு, தன்னோட ஒர்த் அறிஞ்சு, தன்னோட பவரை நிற்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கான ரீடிங் இது. சும்மா அழுதுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இந்த பர்சன் எப்போ வருவாங்களா வரமாட்டாங்க ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கான ரீடிங் இது கிடையாது. ஓகே, செல்ஃப் லவ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி உங்களோட பவர் அறிஞ்சு, உங்களோட வேல்யூ அறிஞ்சு, ஸோ உங்களோட பவரில் நீங்கள் நிற்கிறவங்களுக்கான எனர்ஜி இந்த ரீடிங். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த பர்சன் கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் சீக்கிரமாக வரும். இதுதான் எஸ்டர்டே நைட் திங். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.